ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துட்டோம். ஒரு பிரியாணி லீஃப் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி நீங்கள் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்புத்தூள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 1.25 to 1.5 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு சேர்த்துக்குங்க. நீங்கள் எவ்வளோ அளவு குவான்டிட்டி சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லா மசாலாவும் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு, வெங்காயம், ஸோ அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ சிக்கனுடைய அளவை பொறுத்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் மேலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு வெங்காயம் தக்காளி போடும்போது சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது சிக்கன் ஒரு பக்கம் குக் ஆகிட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு 10 பாதாம், 10 முந்திரி, க்ரீன் சில்லிஸ் நான் பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கசகசா சேர்க்குறவங்க கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கசகசா சேர்க்கலை. இப்போது நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்சியில் நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பாதாம், முந்திரி, சோம்பு, பச்சை மிளகா. இப்போ தேங்காயும் இது கூட சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அரைச்சி எடுத்துருக்க அந்த கோகனட் பேஸ்ட்டை அந்த சிக்கனோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 விசில்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 to 3/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி விசில் கொடுத்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ கொதிக்குது. இன்னும் ஒரு 2 கொதி வந்தோடனே குக்கரை மூடி விசில் கொடுத்துடலாம். இப்போ நல்லா கொதி வருது. குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடியாச்சு. ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒயிட் குருமா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான, சூப்பரான, சிம்பிளான சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all soon in next video. Thanks for watching.